தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் சார்பில் கவன ஈர்ப்பு இந்த ஆர்ப்பாட்டமானது எதற்காக என்றால், தமிழக அரசு எங்களுடைய கோரிக்கைகள் மீது கவனத்தை ஈர்ப்பதற்கான கவன ஈர்ப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். கடந்த ஆட்சியில் நாங்கள் இது வரைக்கும் உதவித்தொகை உயர்த்திட, அதாவது மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உயர்த்திட 6 முறை கடுமையான போராட்டத்தை நடத்தியிருந்தோம். ஆனால் அந்த அரசாங்கம் எங்களை எல்லாத்துலேயுமே நிராகரிச்சிட்டாங்க. எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, மாற்றுத்திறனாளி உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கணும். மற்ற மாநிலத்தை போல் எங்களுக்கும் உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கணும். எங்கள் வாழ்வாதாரம் அதுதான். எங்களுக்கு முழு நம்பிக்கை உங்கள் மேலே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் அதிகபட்சம் உங்களுக்கு நாங்கள் நிறைய ஓட்டு போட்டிருக்கோம். மாற்றுத்திறனாளியில் ஓட்டு போட்டிருக்கோம். அவ்வளோ நம்பிக்கை உங்கள் மேலே எங்களுக்கு இருந்தது. அதாவது எங்கள் மாற்றுத்திறனாளிகளையும் கொஞ்சம் மதிக்கணும். எங்களுக்கு இந்த மாத உதவித்தொகை கொஞ்சம் உயர்த்தி கொடுத்தா எல்லாருக்கும் வாழ்வாதாரத்துக்கு நல்லாயிருக்கும். முதல் ஒரு கோரிக்கையை வைத்துக் கொள்கிறோம். அதாவது நீங்கள் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட மாதிரி உதவித்தொகையை உயர்த்தி கொடுக்கணும். அதுதான் எங்களோட பிரதான கோரிக்கையாக இருக்குது. உதவித்தொகை எனக்கு 2 வருஷமாக வரவே இல்லை சார். நானும் போய் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போயிட்டேன், சிஎம் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்துட்டேன். எனக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. நான் போயிட்டு எனக்கு நடக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு வரேன். நான் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் தரமாட்டேன்றாங்க. எங்களுடைய 2 கோரிக்கை தாங்க. நிறைய விஷயங்கள் எங்களுக்கு இருக்குது. ஆனால் இப்போ வச்சிருக்கிறது மற்ற மாநிலங்களை போய் மாற்றுத்திறனாளுடைய மாதாந்திர உதவித்தொகையை குறைந்தபட்சம் 6000ஆக உயர்த்தி கொடுக்க வேண்டும். உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்து கிடக்கக்கூடிய அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உடனடியாக அவர்களுக்கான உதவித்தொகை அளிப்பதற்கான உத்தரவுகள் வரப்பட வேண்டும். இது முற்றிலும் ஜனநாயக முற்போக்கு அது அது அமைஞ்சதுனால அந்த அரசாங்கத்துக்குடைய அதுக்குண்டான அவங்களுக்கு மக்கள் அவர்களுக்கு கொடுத்த நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் தொடர்ந்து இப்போது புதிய அரசாங்கம் வந்ததுனால இந்த அரசாங்கம் எல்லாத்துக்குமே சிறப்பாக அமையுது அப்படின்றதுனால அவங்க சில விஷயங்கள் சொல்கிறது எங்களுக்கு வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் எங்களுக்கு வெளியோ எங்கேயோ போனால் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் எங்களுக்கு இந்த உதவித்தொகையை இதில் உயர்த்தி கொடுக்கணும். இந்த அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இந்த உதவித்தொகையை உயர்த்தி கொடுத்தா எங்கள் மாற்றுத்திறனாளி அனைவருக்கும் இது ஒரு உதவியாக இருக்கும். தாலுக்கா ஆஃபீஸுக்கு போனாலும் எந்த ரெஸ்பான்ஸும் தரமாட்டேன்றாங்க. போங்க வருன்ற வார்த்தை தவிர வேறு எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க சார். நான் வருமானம் இல்லாமல் டீ குடி கூட கையில் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன். மற்ற மாநிலங்களை போல் எங்களுக்கும் உதவித்தொகையை உயர்த்தி கொடுங்க. நாங்களும் வாழணும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எங்களுக்கு வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. எங்களுக்கு உதவித்தொகையை உயர்த்தி கொடுங்க. அதுதான் எங்களுக்கு பிரதான கோரிக்கையாக இருக்குது. இப்போ நானே கூட கடந்த வருஷம் விண்ணப்பித்தேன். எனக்கு கூட இது வரைக்கும் உதவித்தொகை வரல. உதவித்தொகை என்பது கௌரவமான கண்ணியமான வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மாற்றுத்திறனுடைய வாழ்க்கையை இப்படி மாற்றுவது என்பது தாவேக அரசினுடைய பொறுப்பு என்பதை சொல்லி கவன ஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம். ஆனால் போனது உங்கள் ஆட்சிக்கார் மேலே எங்களுக்கு நம்பிக்கை அப்போ கம்மியாக இருந்து. இந்த வாட்டி உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கிற மாற்றுத்திறனால உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கேன். நாங்கள் அதே மாதிரி அந்த நம்பிக்கை பிரகாரம் நீங்கள் எங்களுக்கு நிறைவேற்றணும். புரியுதா? உங்கள் மேலே அவ்வளோ முழு நம்பிக்கை இருக்குது. புரியுதா? உங்களோட நம்பிக்கை ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களோட சுய புத்தி, சுய நம்பிக்கை, அந்த நம்பிக்கை பிரகாரம் நீங்கள் செயல்படணும். இந்த அரசாங்கத்துக்கு நாங்கள் மாற்றுத்திறனாளிகள் துறை எல்லாம் கடந்த ஆட்சியிலையும் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்துறை அதே முதல்வர் அவர் கையில் தான் இருந்தது. இப்போவும் மாற்றுத்திறனாளி துறை இப்போ இருக்கிற முதல்வர் திரு விஜய் அவர்கள் என்ன தான் இருக்குது. அவர் இப்போது நடந்த சட்டசபை இப்போ நடக்கிற சட்டசபை தேர்தலில் ஒரு சில அறிவிப்புகளை அறிவிச்சிருந்தார். அந்த அறிவிப்பு, அதாவது போக்குவரத்து பயணத்தில் இருக்கிற அந்த அறிவிப்பும் பார்த்தீங்கன்னாக்கா மாற்றுத்திறனாளிகள் பெயர் இடம்பெறலை. அதில் மகளிர் அனைத்து மகளிருக்கும் ஃப்ரீ அப்படின்ற மாதிரியும், அதே மாதிரி திருநங்கைகளுக்கு ஃப்ரீன்ற மாதிரி போட்டிருந்தார தவிர அவர் கையில் வச்சுருக்க இந்த துறையானது இந்த மாற்றுத்திறனாளி துறையை இந்த துறை சார்ந்தவர்களுக்கு இலவசமாக பயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த போதிலும் அதை அவர் தெரிவிக்கலை. இது ரொம்ப ரொம்ப வருத்தத்துக்குரியதாக இருக்குது. எனக்கு எப்படியாச்சும் இந்த உதவித்தொகை எனக்கு வர்றதுக்கு எனக்கு சிஎம் தான் சார் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். எனக்கு சீக்கிரமாக கிடச்சிதுன்னா இன்னும் 1 மாதத்தில் கிடச்சா கூட சந்தோஷம் தான் சார். ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார். யாரும் எனக்கு வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. எனக்கு வேலை வாய்ப்பு யாரும் தர மாட்டேன்றாங்க. மாட்டுத்திறனாளி தான் வேலை என்ன வேலை செய்வேன் அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு அதுவே மனம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு எப்படியாச்சும் இந்த உதவித்தொகை கிடச்சதுன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். வேறு ஒன்று ஐத்தமிழ் வாயிலாக உங்களோட கோரிக்கையை முதல்வருக்கு நாங்கள் தமிழ் நாங்கள்
ஒரு இந்த தமிழக அரசு ஒரு மாற்றம் கொண்டு வந்தது என்னதுக்காக, மாற்றுத்திறனாளியை எங்களை கவனமாக இந்த அரசாங்கம் நடத்தும்னு சொல்லி தான் நாங்கள் இந்த அரசாங்கத்தை ஒரு மாற்று தான் நாங்கள் ஓட்டுலாம் போட்டு இது பண்ணினோம். அதே போல் எங்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தாங்களே தேர்தலில், அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி எங்களுக்கு உடனே போட்டால் ரொம்ப உதவியாக இருக்கும். இந்த அரசாங்க காதுக்கு இது உடனடியாக இது போகணும். எல்லாம் எங்கள் மாற்றுத்திறனாளி வழியாக இதெல்லாம் அவர் காதுக்கு போய் எங்களுக்கு எங்கள் கோரிக்கையை உடனே நிறைவேற்றணும். மாற்றுத்திறனாளிகள் பொதுவாக எல்லாருமே ஒரு இடத்துல இருந்து மற்ற இடத்துக்கு, அதாவது ஒரு நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்திலே பல ஆயிரம் பேர் வந்திருக்காங்க. ஆனால் பல ஆயிரம் மக்கள் மாற்றுத்திறனாளி மக்கள் இந்த வெயிலில் உட்கார முடியாமல் ஆங்காங்கே மரத்துக்கு கீழே உட்காந்துருக்காங்க. இப்போது இந்த இடத்துல ஒரு 1000 பேர் கூட்ட வேண்டிய ஒரு இடத்துல 1000 பேர் வந்திருந்தாலும் ஒன்றாக சேர முடியல. அதுக்கு காரணம் இந்த மக்கள் எல்லாம் மாற்றுத்திறனாளியோட இடத்துல பொறுத்த வரைக்கும் ஒரு இடம் சேரக்கூடிய லெவலில் ஒரு மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்றது தான் இதில் யதார்த்தமான விஷயம். அது நீ எவ்வளோ சீக்கிரமோ அந்த சீக்கிரம் நீங்கள் உங்களோட நம்பிக்கை எங்கே நாங்கள் வைக்கிற நம்பிக்கை நீங்கள் அந்த நம்பிக்கை நீங்கள் காப்பாற்றணும். அதுதான் எங்கள் பெரிய நம்பிக்கை. சட்டமன்ற கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 31ஆம் தேதி எங்களுடைய மாற்றுத்திறனாளி துறை மீதான விவாதத்தில் அதற்கு முன்பாகவோ 1 டன் விதியின் கீழோ முதலமைச்சரை அறிவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்கள் மாநில தலைவர், எங்கள் மாநில பொதுச் செயலாளர் ஜான்சி மேடம் வந்து ஏற்கனவே ஒரு அறிவிக்கை கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த கவன ஈர்ப்பை மட்டும் நீங்கள் ஏற்றுட்டு இதிலேயே எங்களுக்கு முக்கியமாக எங்களுக்கு பண்ணி கொடுப்பீங்க, எல்லா உதவித்தொகை உயர்த்தி தருவீங்கன்ற நம்பிக்கையோடு இதுக்கு மேற்கொண்டு எங்களோட ஆர்ப்பாட்டம் இருக்கக்கூடாதுன்றதில் நீங்கள் கவனமாக இருப்பீங்கன்றதை சொல்லி இதோட முடிக்கும். வாய்ப்புக்கு நன்றி தெரிவிக்க.